வணக்கம். இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து இந்த பொள்ளாச்சியில் பாலியல் கொடுமை நடந்து அதை பற்றி நிறைய நியூஸஸ் நேற்று வந்து எஃபியில் ட்விட்டரில் நான் ஷேர் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதனோட ஆரம்ப புள்ளி எங்கே அப்படின்றதையும் பார்க்கணும். இதுக்குலாம் யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கணும். அங்கே நம்ம சொல்லுவோம் அங்கே அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க காரணம் அப்படின்னு. கரெக்டு தான், காரணம் தான். ஆனால் அவங்க மட்டுமே காரணம் இல்லை, இதுக்கு நாமளும் ஒரு உதாரணம். ஏன்னா இந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்தும் ஒரு விஷயங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் தான் இதுக்கான ஒரு காரணம் அப்படின்றதும், அவங்க மேலேயும் மிகப்பெரிய தப்பு இருக்குது. அந்த பசங்க மேலே ரொம்ப ரொம்ப அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்கணும், எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க மோசமான தப்பு பண்ணியிருக்காங்க. சில பேர் அந்த பெண்கள் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றாங்க. இவங்க இடம் கொடுக்கலாம், அவங்க போகலையா அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவங்க போனதும் தப்பு தான், இவங்க பண்ணதான் அதை விட பெரிய தப்பு. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நம்பிக்கை வச்சு போகிறாங்க. எந்த நம்பிக்கையில் போகிறாங்க? ஸோ எல்லார் மேலேயுமே ஒரு நம்பிக்கை தானே அப்படின்றாங்க. நான் சொல்ல வரதுலாம் ஒரே ஒரு விஷயந்தான், நம்பிக்கை எதை வைத்து வைக்கிறீங்க எனக்கு புரியல. காதல், அதுவும் நம்பகமில்லா காதல், அதிலும் சிறு சிறு தவறான ஊழல்கள் இல்லாமல் காதலிக்க முடியாதா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே எல்லாரும் பயங்கரமாக செருப்பு எடுத்து அடிக்கிற மாரி என் மேலே கோவம் வரும், ஒத்துக்கிறேன். ஆனால் இதுதான் ரியல் ஃபேக்ட். அப்படி லவ் பண்ணும்போது இந்த மாதிரி சில தவறுகள் செய்யணும் அப்படின்ற கோட்பாடை வகுத்தது ஃபர்ஸ்ட் யார்? இதான் நான் கேட்குறேன். இப்படி பண்ணாதான் அது லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் வகுத்தது? லவ் பண்ணும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யார் வகுத்தது? யார் இது முறைப்படுத்துனது? யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு விஷயத்த படத்தில், பாட்டில், டிவிஸில் வர்ற விஷயங்களை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இப்படிலாம் இருந்தால் தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு மனக்கணக்கு போட்டு அதன்படி வாழ்ந்துட்டு வர நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் காதல்னு சொல்லிட்டு வருங்கால சந்ததி வந்து நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்ல விரும்பல, இப்பயும் சொல்கிறேன். மேக்சிமம் மெம்பர்ஸ் அப்படி கிடையாது, சிலர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்புறம் அதெல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை? நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நம்பகம் உங்களுக்கு பெண்களுக்கு வருது அப்படின்னா அந்த நம்பகம் உங்களுக்கு எப்போ வரணும்? ஒருத்தவங்க தாலி கட்டி அவங்க கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை அவங்க மேலே வரணும். அப்படிப்பட்ட நம்பகத்தன்மை உங்களுக்கு ஒரு அண்ணனாவோ, அப்பாவோ, சித்தப்பாவோ இந்த மாதிரி முறையில் வரலாம். ஒரு காதலாக இருக்கும்போது சத்தியமாக அந்த மாதிரி ஊழல்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இது வந்து ஒரு சிறு குற்றம் தான், குற்றம்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அதை தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த பசங்க பண்ணது அதை விட மிகப்பெரிய கொடுமை. ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி இதை மாதிரி சொல்லி ஏமாற்றி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணி, ஸோ இப்படிலாம் பண்ணுற நீங்கள் why can't you select the masturbation? why can't you go to the prostitution? அங்கெல்லாம் போயிட்டு போகலாம்ல. அப்புறம் எதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு? இந்த மாதிரி உங்களை நம்பி வர்ற பசங்களை தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து உங்களெலாம் பார்த்தா அப்படியே எதனாலும் பண்ணிடலாம் அப்படிலாம் கோவம் வருது. பட் அதை பண்ணால் நாம குற்றவாளி அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த ஊரில். ஸோ இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. இதுதான் தீர்வுனா இந்த சொசைட்டியில் இருக்கிற நிறைய பேர் மாறணும் ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியம். நேற்று கூட இந்த விஷயத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, நானும் ஷேர் பண்ணேன். எனக்கும் ரொம்ப கோபம், பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது, என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அதிலும் கூட உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதிகபட்சம் பேர். இதெல்லாம் ஒரு உண்மையை சொல்லுவேன், ஆனால் சொன்னால் வந்து இது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று நக்கீரன்ற ஒரு வீடியோ வந்து, அந்த ஆடியோ வந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது யார் போஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் நக்கீரனோட எந்த பேஜ்லேயுமே அந்த வீடியோ இல்லை. எஃபி பேஜாக இருக்கட்டும், வெப் பேஜாக இருக்கட்டும், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், யூடியூப் பேஜாக இருக்கட்டும், எந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல எதுலேயுமே அந்த வீடியோ இல்லை. ஒருவேளை போட்டுட்டு அவங்க டெலீட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி டெலீட் பண்ணோம்னா அப்போ என்ன காரணம்? அவங்க டெலீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அதில் ரீசன் இருக்குது அதுதான் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நிறைய வீடியோ இருக்குது, பட் அந்த வீடியோ இல்லை. ஸோ இந்த மாதிரி அப்புறம் பார்த்தா பாலிமர் நியூஸில் இன்னொரு நியூஸ் ஒன்று வந்தது, அந்த கட்டிங்ஸ் ஒன்று. அந்த கட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு நியூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் தரப்புல வந்து சொல்கிறாங்க. நாமளும் போயிட்டு பாலிமரோட எல்லாத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபோட்டோவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஃபோட்டோ ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து டிசைன்ஸ். இதில் இப்படி ஒரு பெரிய குற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் அரசியல் கட்சிகள் வந்து அவங்க சொந்த லாபத்துக்காக ஒரு கட்சி மேலே இன்னொரு கட்சி
குறை சாட்டுறதும், இன்னொரு கட்சி இன்னொருத்தவங்க மேலே குறை சாட்டுறதும், இதை வச்சு ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத பார்த்து இருக்கிறதுலே மிக 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 கேவலமான செயல். இதை நான் 2 கட்சிக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் தப்பு யார் பண்ணாங்கன்றது கரெக்டான ப்ரூஃப் இல்லை. ஆனால் வேற ஒரு மினிஸ்டர் பேரோ எம்எல்ஏ பேரோ அவங்களாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சியிலேருந்து அவங்களை நீக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அது தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இதில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அது தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுட்டா அது நான் பொறுப்பு இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே இந்த லவ் அப்படின்ற விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். உண்மையிலே மெச்சூர்னஸாக கரெக்டாக ஜென்யூனாக இருக்கிற லவ்வர்ஸ்க்கு இது பொருந்தாது. மற்றவங்க எல்லாருக்குமே அது சுருன்னு உரைக்கிறவங்க தயவுசெய்து அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கான லைஃப் வரும்போது, உங்களுக்கான டைம் வரும்போது அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரங்கள் இருக்குது. அதை முன்னாடியே தான் வெளிப்படுத்தணும், முன்னாடியே தான் நம்ம இப்படி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருந்து தான் அந்த நம்பகத்தன்மை வரணும், இதுதான் நம்பிக்கை அப்படின்றதும் கிடையவே கிடையாது. அது யார் உங்களுக்குலாம் அந்த மைண்ட் செட்டில் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. தயவுசெய்து அப்படின்னு தான் மாற்றிக்கோங்க. அது நம்பிக்கையால் தான் பண்ணுறோம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு தவறுதல் தான். நீங்கள் ஒரு தடுமாற்றம், அவங்க ஒரு தடுமாற்றம், அதுதான் நடக்குது. ஓகே, வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. முக்கியமாக அந்த தண்டனை கிடைக்கணும். நம்ம 2 நாள் பேசிட்டு இது மறந்துடுறது, 2 நாள் பேசிட்டு இது மறந்துடுறது அப்படின்னு சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று இதை பற்றி மீன் போடுவோம் அப்புறம் போயிடும். உண்மைதான், அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு வேற தீர்வே கிடையாதுன்னா, தீர்வு உண்டு. எங்கே தீர்வு உண்டுன்னா, அவங்களுக்கு சட்டப்படியான தண்டனைகள் கிடைத்தா அது தீர்வு அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்காக தினமும் எல்லா வேலையும் விட்டுட்டு அதையும் பேசிட்டு இருக்க முடியாது. இதுதான் உண்மை, ரியல் ஃபேக்டும் கூட. சும்மா நான் இப்படி சொல்கிறேன்றதுக்காக அப்போ நீ எல்லாத்தையும் விட்டு போயிடுவேன். உண்மைதான், எல்லாருமே ஒரு விஷயத்தை கடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் லைஃப். ஓகேங்களா? வேறொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.